Hi, hello, welcome guys, welcome to our channel. This is Venkatesh creative designer. நம்ம Photoshopல brush tool யூஸ் பண்ணி எப்படி draw பண்றதுங்க பத்தி பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் இப்ப ரெண்டு ஆர்ட்போர்ட் ஓபன் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு ஆர்ட்போர்ட்ல source ஃபைலும் இன்னொரு ஆர்ட்போர்ட்ல டிராயிங்கும் பண்ண போறோம். source ஃபைல் பார்த்து நம்ம இன்னொரு ஆர்ட்போர்ட்ல வந்து draw பண்ண போறோம். சோ அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து பிக் ஒன்னு எடுத்துக்கணும். நான் இப்போ ஓகே நம்ம தல அஜித்தை வந்து டிரா பண்ண போகிறேன். ஓகே நான் ஆர்ட்போர்ட் 1ல் வந்து சோர்ஸ் இமேஜ் வச்சுருக்கேன். இப்போது ஆர்ட்போர்ட் 1 பார்த்து நான் ஆர்ட்போர்ட் 2ல் வந்து நான் அதை ட்ரா பண்ண போகிறேன். அதுவும் ப்ரஷ் டூல் யூஸ் பண்ணி ட்ரா பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ப்ரஷ்ஷை வந்து செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ ப்ரஷ்லேயே வந்து நமக்கு நிறைய வெரைட்டி ஆஃப் ப்ரஷஸ் இருக்குது. சாஃப்ட் ப்ரஷ் இருக்குது அண்ட் ரவுண்ட் ப்ரஷ் இருக்குது. அது போக நிறைய கஸ்டம் ஷேப்ஸ்லாம் இருக்குது, எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நார்மல் ப்ரஷ் எடுத்துக்கிட்டு ஸோ ப்ரஷ்ஷில் முக்கியம் வந்து சைஸு. பிகாஸ் இது சைஸை பொறுத்து தான் உங்களுக்கு நீங்கள் போடுற லைனோட திக்னஸ் இருக்கும். எவ்வளோ மெலிசாக நீங்கள் ட்ரா பண்ணுறீங்களோ அவ்வளோ ஃபைண்டாக வரும் எட்ஜஸ் உங்களுக்கு. ஓகே, எஸ், பர்ஃபெக்ட். ஓகே, நான் இப்போ இந்த சைஸ் ப்ரஷ்ஷை வந்து நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். எஸ், இது எனக்கு ஓகே. ஸோ இந்த ப்ரஷ்ஷில் வந்து நான் ட்ரா பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து பேப்பரில் பண்ணுற ட்ராயிங் மாதிரி இல்லை, இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் ஸ்பீடாக பண்ண முடியும், அதே டைம் பார்க்கவும் பெட்டரான அவுட்புட் கிடைக்கும் நமக்கு. ஓகே, பென்சிலில் பண்ணும்போது ஆக்சுவலாக நீங்கள் வந்து டெப்த்லாம் கொடுத்தா தான் அந்த இமேஜோடைய ரியாலிட்டிக்கு இருக்கும் நமக்கு. ஸோ அது நிறைய பேர்கிட்ட இருக்காது. ட்ரா பண்ணுவாங்க, பட் ஆனால் அவங்களுக்கு டெப்த்து கொண்டு வர தெரியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க வந்து டிஜிட்டலில் ட்ரா பண்ணிங்க அப்படின்னா பெட்டரான அவுட்புட் கிடைக்கும் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது இமேஜஸோட எட்ஜஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். என்னோடய சஜஷன் என்னென்னா, ட்ரா பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து ரைட் ஹேண்ட் சைடு வரைக்கும் ட்ரா பண்ணுங்கள். அதுதான் ஈஸியான வே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். உங்களுக்கு எப்படி கன்வீனியன்ட்டோ நீங்கள் அப்படி யூஸ் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் வந்து ப்ரஷ்ஷை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் சோர்ஸ் இமேஜில் ஆர்ட்போர்ட் 1ல் ப்ரஷ்ஷை வச்சு அந்த எட்ஜஸில் ட்ரா பண்ணி ஃபர்ஸ்ட் வந்து பார்த்துக்கோங்க. ஓகே, இது போல் தான் இப்போ வந்து ஆர்ட்போர்ட் 2ல் நம்ம ட்ரா பண்ண போகிறோம். ஸோ இது வந்து ரெஃபரன்ஸ் லைன் தான். ஸோ எந்த மாதிரி லைன்ஸ் கர்வ் ஆகணும் அப்படின்றத வந்து நீங்கள் இதுலேயே வந்து ஓரளவுக்கு கெஸ் பண்ணிடுவீங்க. ஸோ இங்கே உங்களுக்கு ட்ரா பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். ரொம்பவுமே மெதுவாக பண்ணுங்கள். ஏன்னா நம்ம வேகமாக பண்ணும்போது ப்ரஷஸ் வந்து கண்ட்ரோலில் இருக்காது ஸ்பீடாக மூவ் பண்ணும்போது. இது ஆக்சுவலாக வேக்கமில் பண்ணுறவங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும். பட் மவுஸில் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டியாக இருக்கும். பழகிட்டிங்கன்னா இதில் ஈஸியாக பண்ணலாம். ஸோ இதில் எப்படி நீங்கள் சோர்ஸ் ஃபைலில் லைன் போட்டிருக்கீங்களோ சேம் லைன் நீங்கள் இங்கேயும் ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து எட்ஜஸ் எல்லாம் பண்ணிடுங்க. அப்புறமேட்டு டீட்டெயில்ஸ் இந்த
ஐப்ரோஸ் அதெல்லாம் நெக்ஸ்ட் போங்க. ஃபர்ஸ்ட் வந்து அதோட கவர் இமேஜை வந்து ஃபர்ஸ்ட் நீங்கள் பண்ணி வச்சுருங்க. அதோட எட்ஜஸை வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து அதோட ஸ்ட்ரக்சரை கொண்டு வந்துடணும். அதுக்கப்புறமேட்டு தான் நீங்கள் அதோட டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணணும். ஓகேங்களா? சோர்ஸ் இமேஜில் ஒரு ரெஃபரன்ஸ் லைன் போட்டுக்கோங்க. அந்த ரெஃபரன்ஸ் லைன் மூலயமா இது கைட்லைன்ஸ் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். ஸோ இந்த கைட்லைன்ஸ் நீங்கள் போடுறதுனால ட்ரா பண்ணும்போது ஸோ அந்த கர்வ்ஸ்லாம் உங்களுக்கு வந்து ஈஸியாக வரும். ஓகே, இந்த ஹெட்டோட ஸ்ட்ரக்சர் ஒரு கைட்லைன் நம்ம போட்டாச்சு. ஸோ சேம் திங் நம்ம இங்கே கொண்டு வரணும். ஸ்ட்ரக்சர் ஓகே. இப்போ மற்ற அவுட்லைன்ஸை நம்ம போட்டுடலாம். திரும்பவும் நான் கைட்லைன்ஸ் வந்து நான் போட்டுக்கிறேன். ஸோ கர்வ்ஸ் எனக்கு எங்கெங்கே எப்படி வரணும் அப்படின்ட்டு ஒரு ஐடியா கிடச்சிரும். ஸோ நான் அதை யூஸ் பண்ணி நான் ட்ரா பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, அண்ட் எஸ் அந்த சட்டையில் இருக்க அந்த சுருக்காலாம் இருக்குங்க பார்த்தீங்களா? ஸோ அந்த டெப்த்து சொல்லுவாங்க. அந்த டெப்த்தை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா இமேஜ் ரொம்ப ரியாலிட்டிக்காக இருக்கும். இந்த டெப்த்து தான் வந்து ஒரு இமேஜுக்கு வந்து ரியாலிட்டிக்கு கொடுக்கும். ஸோ அந்த கைட்லைன்ஸ் ஃபாலோ பண்ணி அதில் என்ன பண்ணியிருக்கணும் அதே வந்து நான் இங்கே ட்ரை பண்ணுறேன். இப்போது நமக்கு ஓரளவுக்கு ஸ்ட்ரக்சர் கிடச்சிருச்சு. இப்போ மற்ற நம்ம டீட்டெயில்ஸ் தான் நம்ம இப்போது பண்ணணும். டீட்டெயில்ஸ் பண்ணும்போது ரொம்ப கவனமாக பண்ணணும். ஏன்னா அந்த டீட்டெயில்ஸ் தான் வந்து நம்ம என்ன ட்ரா பண்ணுறோங்கிறத வந்து ஐடென்டிஃபை பண்ணி காட்டும். ஸோ அந்த டீட்டெயிலில் கொஞ்சம் சொல்லணும்னா இப்போ நம்ம ஒரு போர்ட்ரேட் ஒன்று ட்ரா பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா இந்த கண், நோஸு அதெல்லாம் வந்து ரியாலிட்டிக்கில் இருக்கிறத விட வேறு மாதிரி இருந்தாக்கா ஃபேஸ் ஸ்ட்ரக்சரே மாறிடும், யாருன்னே தெரியாத அளவுக்கு. ஸோ அதனால் அதை மட்டும் கொஞ்சம் டீட்டெயிலாக ஒர்க் பண்ணணும். இட்ஸ் டேக் டைம் ஆக்சுவலி. யூ ஹேவ் டு ஸ்பெண்ட் த டைம், தென் யூ வில் கெட் எ பெட்டர் அவுட்புட். காதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஜஸ்ட் சும்மா 2 லைன் போட்டால் போதும் ட்ராயிங்கில். பிகாஸ் ஆனால் இது வந்து ஆக்சுவலாக டிஜிட்டல் பெயிண்டிங் கிடையாது, பென்சில் ஆர்ட் கிடையாது. நம்ம டெப்த்து காட்ட அதுக்கப்புறம் லைன்ஸ் யூஸ் பண்ணி டெப்த்து கொண்டு வருவோம். ஸோ அந்த லைன்ஸ் யூஸ் பண்ணி டெப்த்து கொண்டு வரதுனால பென்சில் ஆர்ட்டில் பண்ணுற அந்த டெப்த்து கொண்டு வர முடியாது. ஓகே, இப்போ ஷர்ட்டில் இருக்க அந்த லைன்ஸ்லாம் போடலாம். இந்த லைன்ஸ்ன்றதால
சும்மா நாமளே போட்டுக்குவோம். நல்ல ஸ்ட்ரக்சர் ஆக்சுவலாக கிடச்சிருச்சு நமக்கு. பட் டீட்டெயில் ஃபில் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும். அதையும் பண்ணிடுவோம். நான் அப்பயே சொன்னல, டெப்த் வந்து இதில் நம்ம எப்படி கொடுக்க போகிறோம்னா லைன்ஸ் மூலயமா டெப்த் கொடுக்க போகிறோம். அந்த லைன்ஸ்னால் அதையுமே நம்ம ப்ரஷ் டூல் யூஸ் பண்ணி தான் போட போகிறோம். எப்படி போகிறோன்னு பாருங்கள். ஜஸ்ட் ட்ராக் 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 கிளிக் பண்ணி குட்டி 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 குட்டியாக லைன்ஸ் போட்டுக்கிறேன். ஸோ எனக்கு எங்கெங்கெல்லாம் டெப்த் வேணும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறனோ அங்கெல்லாம் நான் வந்து ஜஸ்ட் லைன்ஸை வந்து நான் ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ கண்டிப்பாக பென்சிலில் நீங்கள் பண்ணும்போது அந்த ஷேடோ இடத்தெல்லாம் டெப்த் காட்டணுன்றத லைட்டாக நீங்கள் வந்து பென்சிலில் ஷேட் பண்ணுவீங்க, ரைட்டாக. ஸோ அதே தான் நம்ம பண்ணியிருக்கோம். பட் ஆனால் நம்ம ஷேடிங் மாதிரி கொடுக்காம ஜஸ்ட் லைன்ஸ் மூலயமா நம்ம வந்து அந்த ஷேடிங்ஸை இந்த டெப்த்தை காட்டியிருக்கோம். ஓகே, அண்ட் நம்ம ஃபேஸ்க்கு போயிடலாம். நிறைய பேர் அவுட்லைன்ஸ் பெட்டராக பண்ணிடுவாங்க. பட் அந்த டீட்டெயில்ஸ்ன்னு போகும்போது கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆவாங்க. ஸோ அதை அப்படி ஈஸியாக பண்ணலான்னு நான் சொல்கிறேன். ஜஸ்ட் நீங்கள் பிக்சரை ஜூம் பண்ணி என்னென்ன எப்படி இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. ஸோ ஐஸ் எப்படி இருக்குன்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த சேம் திங் அது எப்படி இருக்கோ அதே மாதிரி நான் இங்கே கொண்டு வர போகிறேன். அவுட்லைன் ஆல்ரெடி நான் ட்ரா பண்ணிட்டேன். இப்போ உள்ளே இருக்க டீட்டெயில் மட்டும் நான் கொடுத்தா போதும், எனக்கு அந்த ஸ்ட்ரக்சர் கிடைச்சிடும்.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.